வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் பாக்குறீங்களா? ரவையை எடுத்து வறுக்கும் போதே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆமாங்க, வேர்ல்ட் ஃபேமஸ் உப்மா தான். எவ்ரி ஒன் லவ்ஸ் டு ஹேட் உப்மா, இல்லையா? அந்த சென்டிமெண்ட் எனக்குமே இருந்துச்சுங்க. ஏன் சின்ன பொழுதுல எங்க அம்மா டிஃபனுக்கு உப்புமா பண்ணும்போது நாங்கெல்லாம் முகம் சுளிப்போம். ஆனா அம்மா எதையாவது சொல்லி சமாளிச்சிடுவாங்க. முந்திரி போட்டிருக்கேன், நிறைய நெய் ஊற்றிருக்கேன், வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆயிட்டு என்னோட சமையல் அறையில நான் வந்த உடனே தான் எனக்கு இந்த உப்புமாவோட அருமையே புரிஞ்சுதுங்க. இது ஒரு சிறந்த நண்பன் நமக்கு. சோர்வா இருக்கும் போதும் சமைக்க மனசு இருக்காத போது சிம்பிளா ஏதாவது முடிச்சுட்டு உட்காரலாமான்னு தோணும். அந்த டைம்ல நமக்கு இந்த உப்புமா தாங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. உடனே ஞாபகம் வரும். கல்யாணம் ஆயிட்டு 2-3 வருஷம் கழிச்சு எங்க அம்மா எங்க வீட்டில் தங்க வந்திருந்தாங்க. அப்போ கிண்டல் பண்ணிக்கிட்டு, என்ன பூங்கா, ஒரு வாரத்துல 3 தடவை உப்புமா பண்ற, நான் பண்ணா மட்டும் உங்களுக்கெல்லாம் பிடிக்காது, இப்போ தெரியுதா அப்படின்னு. ஸோ இந்த உப்புமா என்னமோங்க, நம்ம வயத்தை நிரப்புதோ இல்லையோ, மனசு நிரம்பவே நிரம்பாதுங்க. ஸோ வீட்டில் உங்களோட நம்ம உப்புமா செய்யணும்னு கிண்டல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஏன் உப்புமா பண்ண டிசைட் பண்றோம்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். என்னோட குட்டி ஸ்டோரியை கேட்டதுக்கு நன்றி மக்களே. ஸோ இன்னைக்கு ராத்திரி டிஃபனுக்கு உப்புமா ரெடியா? நன்றி மக்களே.